ஹாய் எல்லாருக்கும், நான் கனிமொழி ஜெயகாந்தன். ப்ரெக்னன்சி சைல்டு பர்த் பற்றி பேசலாம்னு முடிவு பண்ணிட்டோம். ஆனால் எங்கேருந்து தொடங்குறது, எந்த வயசில் ப்ரெக்னென்ட் ஆகிறது நிறைய தொந்தரவுகள் இல்லாமல் இருக்கும், எந்த மாதிரியான பிரசவம் நிறைய தொந்தரவுகள் இல்லாமல் இருக்கும், ஸ்கேன் எத்தனை பார்க்கணும், ஹெச்பி ஏன் குறையுது, முதல் குழந்தை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்போ சாதாரணமாக வேலையெல்லாம் பார்க்கலாமா, வெயிட் தூக்கலாமா, குனிஞ்சு நிமிந்து வேலை பார்த்தா கண்டிப்பாக நார்மல் டெலிவரி ஆகிடும் தானே, இப்படி சந்தேகங்களும் கேள்விகளுமா பேச வேண்டியது ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது. இது எல்லாத்துக்கும் முன்னாடி நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுற ஒரு முக்கியமான விஷயம், நம்ம ஒவ்வொருத்தரும் தனித்துவமானவங்க. என்னோட உடல், அதோட செயல்பாடு, உணர்கிற வலி, சுரக்கிற ஹார்மோன், நம்ம சாப்பிட்ற ஒரு சாப்பாடை நம்ம உடல் எப்படி செரிக்குதுன்னு ஒவ்வொரு விஷயத்துலையும் நாம் எல்லாரும் தனித்துவமானவங்க. அதுவும் ப்ரெக்னன்சியில் வர்ற பொதுவான அறிகுறிகளான வாந்தி மயக்கம் கூட எல்லா பெண்களுக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. சிலருக்கு முதல் 3 மாதம் வரைக்கும் தான் இருக்கும், சாப்பிடவே முடியாமல் ரொம்பவும் வாடி வதங்கி போயிடுவாங்க. சிலருக்கு 9 மாதம் வரைக்கும் இருக்கும். இன்னும் சிலருக்கு வாந்தி மயக்கமே வந்திருக்காது. அதே போல தான் வலிங்கிறதும். இத்தனை வாரங்களில் தான் பிரசவ வலி எல்லாருக்கும் வரும், இத்தனை மணி நேரம் தான் இருக்கும்னுலாம் இல்லை. வலி தாங்குற சக்தியும் இப்படி தான். உதாரணத்துக்கு, ஒரு வாளி தண்ணீரை நான் 5 நிமிஷம் வரைக்கும் பிடிச்சிட்டு நிற்க முடியும்னா புவனவால் 3 நிமிஷம் தான் பிடிக்க முடியும்னு சொல்லலாம். மரியா 7 நிமிஷம் கூட பிடிச்சிட்டு நிற்கலாம். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நான் பார்த்த ஒவ்வொரு கர்ப்பிணியும் ஏதோ ஒரு விஷயத்தில் யாரையாச்சும் சொல்லி அவங்களுக்கு மாதிரி தனக்கும் நடக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. குறிப்பாக பிரசவ முறை, பிரசவ வலிங்கிற விஷயங்கள்ல கேட்டிருக்காங்க. என்னோட அண்ணி வலின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு வந்த 1 மணி நேரத்துக்குள்ள பிரசவம் ஆயிடுச்சான். என் தங்கைக்கு வலியே வரலன்னு 2 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு 3ஆவது நாள் C-செக்ஷன் ஆயிடுச்சு. அத்தை பொண்ணு வேலையே பார்க்க மாட்டா, அவளுக்கு நார்மல் டெலிவரி. நான் தான் எல்லா வேலையும் பார்த்தேன், ஆனால் கர்ப்பவாய் திறக்கலன்னு C-செக்ஷன் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய உங்கள் அண்ணி மாதிரி நீங்கள் இல்லை, உங்கள் தங்கையோ அத்தை பொண்ணு மாதிரியோ உங்களோட உடல் செயல்பாடு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இங்கே ஒவ்வொருத்தரும் தனித்துவமானவங்க, அதனால ஒப்பீடுகள் வேண்டாம். உங்கள் உடல், உங்கள் பாப்பாவோட வளர்ச்சி, உங்களோட அனுபவம் எல்லாமே தனித்துவமானது. மகப்பேறு பற்றின இந்த பயணத்துக்கு இது ஒரு பயனுள்ள தொடக்கமாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களோட பிரசவம், உங்களோட கர்ப்பகாலத்தில் இந்த மாதிரி நீங்கள் ஒப்பிட்டு பார்த்த ஏதாவது அனுபவம் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் சந்தேகங்கள், கேள்விகள் எல்லாத்தையும் கமெண்ட்டில் பேசலாம். தொடர்ந்து பயணிக்கலாம், நிறைய பேசலாம், நிறைய தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.